வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ தீவினை அச்சம் இத வந்து இதுல வந்து நாம 3 குறள் பார்த்திருக்கோம். 3 குறள்கள்ல வந்து நாம எந்த மாதிரி அந்த தீவினைன்னா நாம எப்படி அச்சப்படணுங்கிறத வந்து நமக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். தீவினைங்கிறதே வந்து ஒரு மனிதனுடைய செருக்கு, அதாவது அகம்பாவம், ஆணவம் இதுதான் வந்து இந்த தீவினையினுடைய ஊற்றுக்கண். அது அந்த ஒரு அந்த ஆணவம் இருக்க போய் தான் பிறருக்கு வந்து தீவினை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து மனிதர்களுக்குள்ள வந்து தோன்றும். அதுல நம்ம 3 குறள் பார்த்திருக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து 4வது குறள் பார்க்கிறோம். 4வது குறள் என்னன்னா, மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. இதுவும் அந்த அந்த ட்ரேட்மார்க் வார்த்தை அமைப்பு, வள்ளுவர் வார்த்தை அமைப்பு. அந்த சூழுதல் சூழுதல் அப்படிங்கிறது வந்து ஒருவருக்கு வந்து ஒரு கேட வந்து நாம வந்து அப்படி சுத்தி அவனை நோக்கி அதை கொண்டு போறது. அத அதான் வந்து மறந்தும் பிறன் கேடு சூழற்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். அதாவது மறதியாக கூட வந்து நீ வந்து பிறருக்கு வந்து கேடு செய்யாது அப்படிங்கிற. இன்னைக்கு வந்து சர்வ சாதாரணமா எவ்வளவோ விஷயங்கள் மனிதர்களுக்கு மனிதர்கள் வந்து செய்யக்கூடிய அந்த கேடுகள், துன்பங்கள், ஒருவர் ஒருவருக்கு இழைக்கக்கூடிய அநியாயங்கள், அது யாரா இருந்தாலும் இப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலையா வந்து இருந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து நாம வந்து மறந்தும் கூட மறந்தும் பிறன் கேடு சூழற்கேடுன்னு வள்ளுவர் சொல்றாருன்னா, அது வந்து எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியத்த நாம எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கணும், அது எவ்வளவு ஒழுக்கமா, எவ்வளவு பண்புள்ளவர்களா வந்து நாம இருக்கணுங்கிறத வந்து இந்த திருக்குறள் சொல்லுது. ஏன்னா மறந்து கூட நீ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேடு வந்து செய்துற. அந்த தீவினை அச்சம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த தீவினை வந்து அத வந்து மறந்து கூட வந்து நாம செய்திடக்கூடாது. மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அப்படி நீ வந்து சூழ்ந்தால் அரண் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அறம்னு வந்து
அது அறத்த தான் சொல்றாரு. அறம்ங்கிறது வந்து எல்லா மனிதர்களையும் வந்து மனிதர்களுக்குன்னு உள்ள ஒரு உயர்ந்த ஒரு நிலை. அவன் வந்து எப்படி இருக்கணுமோ, அவன் வந்து எந்த மாதிரி இருந்தான்னா, அவனுக்கு வந்து அது நல்லதோ, அ இது வந்து அவன் வந்து அவன் தானா வந்து அத தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அல்லது பிறர் நமக்கு சொல்லிக் குடுத்தாலும் சரி, இப்படி வந்து திருவள்ளுவர் நமக்கு சொல்லிக் குடுத்தாலும் சரி, இது வந்து இந்த அறம்ங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அவனுடைய அவனுடைய வளர்ப்புகள்ல இருந்து இந்த அறம்ங்கிறது நம்முடைய ஆமா. நமக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாதுகாப்பு அரண் அது. அது அரண் மட்டும் இல்ல, அரணும் கூட. இது வந்து நம்ம உள்ளத்துல எப்பவுமே இருக்கு. இது இருக்க போய் தான், அது அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடுன்னு வந்து திருவள்ளுவர் சொல்றார். நீ வந்து சும்மா வந்து எதையோ நீ வந்து செய்துட்டு போயிரலான்னு வந்து நீ நினைக்காத. "மறந்தும் பிறன்கேடு சூழற்க" அப்படி கூட நீ வந்துட்டு செய்துட்டு, "ஐயோ! தெரியாம செய்துட்டேன்." அ அப்படின்னு சொல்லி அந்த அந்த மறதிய சொல்லலாம். எனக்கு வந்து அது அந்த நேரத்துல வந்து எனக்கு வந்து ஒண்ணும் ஓடல, கை ஓடல, கால் ஓடல. அதனால நான் வந்து அந்த தீவினைய வந்து அத நான் செய்துட்டேன். ஒருத்தருக்கு செய்துட்டேன். ஒரு கோவத்துல வந்து இந்த மாரி பண்ணிட்டேன். இப்படின்னு சொல்லி நாம வந்து இந்த கெடுதிகள வந்து, கேடுகள வந்து பிறருக்கு நாம செய்துட்டு, அதற்கு வந்து காரணங்கள் வந்து நாம என்னமோ நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாரி, நமக்கும் வந்து அதுக்கு ஒண்ணுமே சம்மந்தமே இல்லாத மாரி நாம பேசக்கூடாது. அதனால தான் வந்துகிட்டு, நீ வந்து அந்த மாரிலாம் வந்து இந்த எக்ஸ்கியூஸ் சொல்லுவதற்கு தான் இவங்க சொல்றாங்க. திருவள்ளுவர். மறந்தும் நீ அந்த மாரிலாம் வந்து நினைக்காத. அது வந்து நீ எப்படி செய்தங்கிறது உனக்கு தான் தெரியும். அப்படி நீ வந்து அத நீ தெரிஞ்சுக்கிடும்போது, உன்கிட்ட உள்ள அரண் இருக்க, அது வந்து உனக்கு கெடுதி செய்யும். "மறந்தும் பிறங்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும்." அதுதான் வந்து இந்த அறம் வந்து அது வந்து அ எங்கேயோ இருக்கிற வ கடவுளா நாம மேல நோக்கி அ ஆண்டவன வந்து நம்ம கும்பிட்டு, "ஐயா! எங்கள வந்து நீர் வந்து காப்பாத்தும்." அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கடவுளா? இல்ல. இது வந்து அந்த அறம் அப்படிங்கிறது வந்து இந்த நம்முடைய அ ஒரு தனி மனிதனாக எடுத்துக்கொண்டாலும் கூட, எல்லாருடைய உள்ளத்திலயும் வந்து இந்த அறம்ங்கிறது எல்லார்கிட்டயும் இது எங்கே தோன்றிச்சு? இது மனிதன் என்றைக்கு தோன்றினானோ, அன்னையில இருந்து இது தோன்றி, இது அப்படியே வளர்ந்து, இன்னைக்கு வந்து இந்த உலகம் எங்கும் இவ்வளவு பெரிய பொருளா வந்து அறம் வந்து எத்தன கோடி மக்கள் இருக்காங்க. அத்தன கோடி வலிமையான ஒரு அறம் வந்து இந்த உலகத்த தாங்கி நிக்கி. அது வந்து சிலர் வந்து அத வந்து கடவுள்ம்பாங்க, இறைவன்பாங்க. அ அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இது எங்கேயோ இருக்கிற மாரி வந்துட்டு அதில வந்து பொறுப்ப தட்டி கழிச்சுட்டு போயிறக்கூடாது. அறம், அறம்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே வந்து நம்ம தான் அதுக்கு பொறுப்பு. அது வந்து நம்மகிட்டயே இருக்கு. அத வந்து இருக்கிறத வந்து நீ மீறுற. அது வந்து உனக்கு அத செட்டா வந்து உனக்கு வந்து அ குடுத்துருக்காங்க. ஒரு ஒ ஒரு ஒரு பொருள் வாங்குறோம். ஒரு ரெடிமேட் ஷர்ட் வாங்குறோம். இல்ல எந்த பொருள் வாங்குனாலும் சரி, அவன் வந்து அதுக்குன்னு சொல்லி ஒரு செட்டா வந்து குடுத்துருப்பான். அதுல எல்லா பொருளுமே வந்து அதுல இருக்கும்.
அதே மாரி தான் இந்த அறம் வந்து நமக்கு செட்டா குடுக்கப்பட்ட ஒண்ணு. எல்லாம் நம்முடைய மனித வாழ்க்கை என்றைக்கு தோன்றுகிறதோ, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை அவன் சிறு குழந்தையாக தோன்றும்போதிலிருந்து அவனுக்கு செட்டாக கொடுக்கப்படுவது. அவனுடைய வளர்ச்சி, அந்த அவன் வந்து முழுமையாக வந்து அவன் தன்னை உணர்ந்து வரக்கூடிய நேரத்துல வந்து அவனுக்கு தெரியக்கூடியதாக இருந்தாலும், அது முழுமையாக அவனுக்கு அந்த செட்டா வந்து அது குடுக்கப்பட்டது. அதனால இது வந்து இவனோட தான் அது இருக்கு. எங்கேயோ வந்துகிட்டு, இருந்துகிட்டு, அதனால நாம வந்து அ அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் இல்ல. நாம அதுக்கு பொறுப்பு கிடையாது. அப்படின்னு நாம சொல்றதுக்கு அறத்துல வந்து அந்த இது கிடையாது. அறம்ன்றது நம்மளோடயே இருக்கு. மனிதர்களோடயே இருக்கு. அப்போ அதனாலதான் வந்து திருவள்ளுவர் சொல்றார். அ "மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும்." அந்த சூழ்ந்தவர்களுக்கு கேடு உண்டாக்குறதுக்கு அறமே எல்லாத்தையும் பார்க்கும். அது அந்த நம்மளோட இருக்கக்கூடிய அந்த அறம் இருக்குல்ல, அது நம்மள தண்டிக்கும். ஒரு தவறு செய்யும்போது, அந்த தவறுக்கு நம்முடைய தண்டனை வந்து வரும். அதுதான் அந்த அறம் அப்படிங்கிறது. இதையெல்லாம் நம்ம வந்து அத வந்து முழுமையா வந்து அத உணர்ந்துக்கணும். உணர்ந்துக்கிட்டா தான் வந்து இந்த மாரி வந்து ஒரு அ தீயவை அந்த தீவினை அச்சம்ங்கிறது அப்பதான் வந்து நமக்கு வந்து அந்த தீவினை அச்சத்தையும் வந்து அது நமக்கு குடுக்கும். அந்த தீவினை அச்சம் வந்து நம்முடைய உள்ளத்துல வந்து அது இருந்தா தான், நாம வந்து இந்த மாரி எந்த தவறுகளும் யாருக்கும் மறந்தும் கூட நாம வந்து அப்படி நம்ம தீங்கு செய்யும் பொழுது, அந்த தீங்கு நமக்கும் வந்து சேரும். இது வந்து எந்த அப்பீலும் கிடையாது. எந்த ரெமிஷன் ஆஃப் சென்டென்ஸும் கிடையாது. தண்டனைய குறைச்சுக்கிடுங்க கிடையாது. இது நம்ம என்ன நீ வந்து செய்தியோ, அதற்கும் அறம் உன்னோடே இருக்கு. அது உனக்கு வந்து அது தீவினைய வந்து உண்டாக்கும். இது வந்து நம்ம வந்து அத தெரிஞ்சுக்கிடணும். அது வந்து நீங்க வந்து ஒரு தவற செய்துட்டு, அ எத்தனையோ கோயில்கள்ல போயி, அதுக்கு பாப விமோசனம் வந்து நம்ம வந்து வேணும்னு சொல்லி, அங்க இங்கன்னு நம்ம புரண்டாலும், அந்த மலை ஏறி, இந்த மலை ஏறி, இதுக்கு இத்தன பரிகாரம், அதுக்கு அத்தன பரிகாரம். இப்படி எந்த பரிகாரம் செய்தாலும், தண்டனை உள்ளத்துக்குள்ள இருக்கு. அறம் வந்து உள்ள இருக்கு. அது வந்து அந்த தண்டனைய வந்து உனக்கு குடுத்துத்தான் தீரும். அந்த என்ன இத வந்து பிறனுக்கு நாம என்ன கேடு சூழ்ந்தோமோ, அந்த கேடு வந்து நம்மளை சூழும். ஆக இந்த இத வந்து நாம தெரிஞ்சுக்கணும். சரி நண்பர்களே, நாம இன்னைக்கு வந்து ஒரு குறள் பார்த்துருவோம். அடுத்தால என்ன குறள் இருக்குங்கிறத நாம பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.